அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் கிருஷ்ணாராவ். இப்போது உங்களுக்கு ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னா, கொட்டி கொடுக்கும் குரு கொட்டி கொடுப்பாரா? ஆமாம். அதாவது தனவந்தனா வரணுன்னா குரு சப்போர்ட் இருக்கணும், செல்வம் செழிப்பாக இருக்கணும், பொன்பொருள் நல்லா வளரணும், வீடு நிறையா இருக்கணும், கை நிறையா இருக்கணும், கண்ணு பார்த்த உடனே கையில் கிடைக்கணும் அப்படின்னா குரு அருள் இருக்கணும். அந்த குரு சாதாரணமானவன் அல்ல, பொன்னவன். ஆமாம், கோல்டுக்கு அவன்தான் மெயின். அவன் நல்லா இருந்தால் அனாவசியமாக வச்சுன்னு இருப்பான் கோல்டு. கைத்தில் கையில் காலில் எங்கே வேணாலும் போட்டுன்னு இருப்பான். அந்த மாதிரி அமக்காலமாக இருப்பானுங்க. அந்த குரு அவ்வளோ ஸ்ட்ராங். அதே நேரத்தில் பெரிய மத தலைவன், மத குருவாக இருப்பாங்க. ரெண்டாவது கோச்சிங், அதுலேயும் லீடிங்கில் இருப்பாங்க. பேச்சு வல்லமை இருக்கும், வார்த்தை சொன்னாங்கன்னா பலிக்கும். குரு அருள் அந்த மாதிரி வார்த்தை ரொம்ப விசேஷமானது. குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது குரு. ரெண்டாவது, நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லி போனோம், ஏன்னா குரு பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு கூட சொல்லின்னு போகலாம். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குறது தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்கும். அது உட்கார இடத்த விட என்னுடைய அனுபவம் பார்க்குற இடம் பிரமாதமாக வரும். சரி, இப்போ குரு எங்கே போகிறாரு, எப்போ போகிறாரு பார்த்தோம்னா, இப்போ இந்த குரு திருக்கணிதம் நம்ம பார்க்குறதெல்லாம் திருக்கணிதம். இந்த திருக்கணிதம் பஞ்சாங்கம் படி குரு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போகிறார். எப்போது? 14/5/2025 பயிற்சி ஆகிறாரு. சரி, நைட்டு 10:35க்கு போகிறாரு. ஓகே. இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரலாம். குரு 2, 5, 7, 9, 11 இருந்தால் பெரிய யோகம். ஜென்ரல் பாயிண்ட் அது. தனஸ்தானம், பஞ்சமஸ்தானம், கலத்திரஸ்தானம், பாகியஸ்தானம், லாபஸ்தானம் அதில் இருந்தால் பெரிய யோகம், சந்தேகம் இல்லை. சரி, பார்வை அதை பாருங்கள். 5, 7, 9 குருவுக்கு பார்வை. சரி, அப்படி இருக்கிறப்போ இப்போ முதல்லேருந்து வரோம், எந்தெந்த ராசிக்கு என்னென்ன செய்வார் அப்படின்னு பார்ப்போம். மேஷம். இந்த மேஷ ராசிக்கு 2ல் இருந்து குரு 3ல் மிதுனத்துக்கு போகிறாரு. எப்போது? 14/5/25 போகிறாரு. சரி, போகிறவர் என்ன செய்வார், என்ன கொடுப்பார் பார்த்தோம்னா, மேஷத்துக்கு 3. பொதுவாக 3வது இடம் நல்லது அல்ல. ஜென்ரல் பாயிண்ட்டு 3, 6, 8, 12 அதில் குரு உட்கார்றது நல்லது இல்லை. இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட்டு படி நான் பார்த்த அனுபவம். ஏன்னா இதே மேஷத்துக்கு 2ல் குரு இருந்ததுப்பா. என்ன வாரி கொடுத்துட்டார் உங்களுக்கு, அது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றும் இல்லை. இப்போ 3ல் போனால் ஐயோ 3ல் போத என்ன செய்வோம். சிலர் சொல்லுவாங்க 3ல் போகக்கூடாது, அது நல்ல ஸ்தானம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் பார்வை பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? அந்த மேஷத்துக்கு 7 கலத்திரத்தை பார்க்குறாரு, மேஷத்துக்கு 9 பாகியத்தை பார்க்குறாரு, மேஷத்துக்கு 11 லாபத்தை பார்க்குறாரு. சரி, பார்வை தான் சிறப்புன்னு நான் சொல்லுவேன், இன்னும் அடித்து சொல்லுவேன். அது மட்டுமல்ல, இப்போது இந்த மேஷத்துக்கு 7 பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஆச்சா? அதே நேரத்தில் குரு மேஷத்துக்கு 9 பார்க்கறதுனால சொத்து சுகம் வாங்கிறதுக்கு ஒரு அமைப்பு கொடுக்கும். இத்தனை நாள் வாடகை வீட்டில் மல்லச்சின்னு இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்குவீங்க, அந்த பாக்கியத்தை கொடுக்கும். 9 குரு பார்வை கண்டிப்பாக கொடுக்கும். ரெண்டாவது 11 லாபம். வெளிநாட்டுக்கு போய் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல அப்படின்னு காத்துன்னு இருந்தவங்களுக்கு அந்த பாக்கியம் வரும். லாபத்தையும் வாரி கொடுக்கும். ஏதாவது ஒரு தொழில் பண்ணின்னு இருந்தாலும் அதை என்ன தொழிலையா சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு அந்த தொழில் விபரீதமாக முன்னேற்றம் கொடுக்கும், நல்ல வருமானம் கொடுக்கும். அது மட்டுமல்ல, அந்த ராகு வேறு குரு பார்த்துட்டான், பெரிய விசேஷம். குரு ராகு பார்க்குறது பெரிய விசேஷம். குரு ராகு சேர்ந்தாலும் குரு சண்டால யோகன்னு வாங்க.
ராக பார்க்கறதுனால பிரமாதமாக இருக்கும். சரி, இப்போது இந்த லக்ன இந்த ராசிக்கு 7 பார்க்கறதுனால யார் யாருக்கு நன்மை, இந்த மேஷ ராசிக்கு அவங்க ஃபேமிலியில் யார் யாருக்கு நல்லது பண்ணோம் பார்த்தோம்னா, அவங்களுடைய இடத்துக்கு மனைவி ஸ்தானம் இது. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் சரி பண்ணோம். ஆஸ்பத்திரியாக தெரிஞ்சுன்னு இருந்தேன் இத்தனை நாள் சொல்லின்னு இருந்தவங்க, எப்பா ஆண்டவா ஏதோ டாக்டர் இனிமேல் உனக்கு ஒன்றும் இல்லை பார்த்துக்கோன்ட்டாங்க, போதும் அதுவே போதும்டாப்பா, காசு கூட வானா, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, கலத்துரும். சரி, பாக்கியம் மட்டும் இல்லை, இது பெற்றோர்கள் இதெல்லாம் கூட சொல்லக்கூடியது தான் இந்த இடம். உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கூட தீரும். ரெண்டாவது, ஏதோ சொத்து தகராறு இருந்தாலும் அதை குரு தீர்த்து வைக்கும், சந்தேகமே இல்லை. இன்னொன்று, உங்கள் ராசிக்கு 10வது இடம், இந்த 10 ஜீவனம். இந்த ஜீவனத்துக்கு விரயத்தில் இருக்குது. செய்கிற தொழிலில் லாபம் வருது, 100 ரூபா வருதுன்னா கொஞ்சம் விரயம் ஆக தான் செய்யும். ஆமாம், ஏன்னா குரு பார்வைங்க துப்ப விரயம் அது செய்யும். பொதுவாக பார்க்க போனால் 3ல் குரு வந்துச்சு 3ல் குரு வந்துச்சேன்னு கவலையே படாதீங்க. 3 ஆக்சுவலாக கண்டஸ்தானம் தான். அதே நேரத்தில் வெற்றி புகழ் கீர்த்தி ஸ்தானம், அது 3ல் வர்றது நல்லது இல்லை. அப்படின்னாலும் குரு பார்க்க கோடி புண்ணியம், அருமையாக பார்த்துட்டான் குரு. உங்கள் இடத்துக்கு 7 பார்த்தான், 9 பார்த்தான், 11 பார்த்துட்டான். கவலையே படாதீங்க, பிரமாதமாக அருமையாக வருவீங்க இந்த குரு பயிற்சி. சரி, அடுத்து ரிஷபத்துக்கு வரும். இந்த ரிஷபத்துக்கு குரு ஜென்மத்திலிருந்து 2ல் வந்துட்டார். சரி, ஜென்மகுரு வனவாசனம் போன ராமருக்கு ஜென்மகுரு ஜென்ரலாக சொல்லி இருக்க வேண்டியதான் இந்த காலங்காலமாக. இங்கே குரு இருந்தது, ஏதோ பிரச்சனை எல்லாம் இருக்கும், போராடின்னு இருப்பாங்க, கையில் ஏதோ கிடைக்கிறத வச்சுக்கிட்டு தான் காலத்தை ஓட்டின்னு இருக்கணும். அந்த மாதிரி போயிருக்கோம் ரிஷபத்துக்கு, அது சந்தேகமே இல்லை. ஜென்மகுரு ஒன்றும் வாரி கொடுக்க மாட்டான். சரி, இப்போது 2ல் போகுது மிதுனத்துக்கு. எப்போது 14/5/2025 போகுது. அங்கே மிதுனத்துக்கு குரு போகிறாரு. போன உடனே அவர் என்ன செய்கிறாரு, ரிஷபத்துக்கு 6 பார்க்குறாரு. அதே நேரத்தில் ரிஷபத்துக்கு 8 பார்க்குறாரு அஷ்டமஸ்தானத்தை, ரிஷபத்துக்கு 10 பார்க்குறாரு ஜீவனஸ்தானத்தை. சரிதானா? சரி, இப்போது ரிஷபத்துக்கு 6 பார்க்குறாரு. ரோகம், கடன் தொல்லை, தொந்தரவு, கோர்ட்டு விஷயம் எல்லாம் இழுத்துன்னு இருந்தாலும் எல்லாம் தவிடுபடியாக போடும். இனிமேல் கடன் பிரச்சனைலாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் முடியும், கவலையே படவானா. ரெண்டாவது, ரோக நிவர்த்தி எல்லாம் பண்ணி விட்டுடும். அதே நேரத்தில் உங்களுடைய இடத்துக்கு பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு வியாபாரம் அவங்க பண்ணின்னு இருந்தாலும் இல்லை படிச்சுக்கின்னு இருந்தாலும் அவங்களுக்கு அருமையாக கொடுக்கும், கவலையே இல்லை. சரி, இதே ரிஷபத்துக்கு அஷ்டமத்தை குரு பார்த்தான். ஐயோ என்ன போதோ ஏதோ போதோ ஒரு பயத்திலே இருந்த உங்களுக்கு இந்த குரு பார்வையால் அஷ்டமத்தை பார்த்ததுனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் மயிர் 7 தப்பினார் அப்படின்னு படிக்கிறோமே பத்திரிக்கை, அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது எப்படி தள்ளிட போடும். ஆமாம், அது நிச்சயமாக கேரண்டியாக சொல்லலாம். காரணம் 8 சாதாரண இடம் இல்லை, ரொம்ப, அதாவது ஒரு செகண்டில் 1000 வேலை பண்ணிட்டு போடும் பிரச்சனையை. அதெல்லாம் இந்த குரு பார்த்து நிவர்த்தி பண்ணிடுவான். ரெண்டாவது, மறைமுக தொல்லைகள், நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, செகண்ட் பாயிண்ட், குடும்பத்தில் ஏதாவது விபரீதம் பிரச்சனைகள் செய்வினைகள் இருந்தாலும், செய்வினைன்னு இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம், அது இருக்குது. என்னை பொறுத்தின வரைக்கும் பல குடும்பம் பிரிஞ்சிருக்கு நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த குரு பார்வையால் அந்த செய்வினைகள் காற்றுல சிம்பர பஞ்சு மாதிரி ஓடி போடும். வேறு ஒன்றுமே வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, இப்போது உங்கள் ராசிக்கு 2ல் குரு உட்காந்து 10 பார்த்ததுனால, உங்கள் ராசிக்கு 10 ஜீவனத்தை பார்த்ததுனால தைரியமாக ஆரம்பிங்க. ஏதாவது தொழில் ஆரம்பித்தா போமா நடக்குமா, கொஞ்ச நாள் இந்த மூடிடுமா, அந்த மாதிரி நெகட்டிவாகவே பேசாதீங்க. நடக்கும் நடக்கும் நடக்கும். இந்த மெஸ்மரிசம் பண்ணுறவங்க கூட அதான் செய்வாங்க. நீ அப்படியே என்னையே பார்த்துன்னுரு என்னையே பார்த்துன்னுருன்னுவான். அப்புறம் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மெஸ்மரிசத்தில் அவன் அப்படியே உட்கார வைப்பான், இல்லை படுக்க வச்சுடுவான், தூங்க வச்சுடுவான்.
நீ ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் கூட அந்த தூக்கம் வராது. அந்த பார்வை, உன் பார்வைக்கே இவ்வளோ சக்தி இருக்குதுன்னா குரு பார்வைக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். அந்த மாதிரி நீ நம்பணும். தொழில் இறங்குறேன், ஏதோ குருதேவா நீ காப்பாற்று, இறங்கு, கண்டிப்பாக நீ சம்பாதிப்ப, பிரமாதமாக வருவீங்க, சந்தேகமே இல்லை. சரி, ரிஷபத்துக்கு சொல்லிட்டேன். அடுத்து இதே மிதுனம், ஜன்மகுரு. இப்போ தான் சொன்னேன், ஜன்மத்தில் குரு வந்தால் அந்தளவு நல்லதா அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பார்வை தான் முக்கியம்னுவேன். நான் திருப்பி அதான் சொல்லுவேன். குரு யார்? மிதுனத்துக்கு 7, 10 கூடியவன் ஜன்மத்தில் உட்காந்தான். கேந்திராதிபதி கேந்திரத்திலேயே போய் உட்காந்தான். சரி, அவன் என்ன செய்கிறான்? 5, 7, 9 பார்வையாக உங்கள் ராசிக்கு 5 பார்த்தான், 7 பார்த்தான், 9 பார்த்தான். சரி, ரைட், ஓகே. என்ன ஆகுதுன்னா 5 பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம். பல நாள் ஈர்த்துன்னு இருந்த கேஸு எது? பூர்வீக சொத்து. அது உங்கள் கைக்கு வந்து சேரும். 1. 2வது, எதிர்பாராமல் சுபகாரியம் வீட்டில் நடக்கும், சந்தேகமே இல்லை. காரணம் ஏன்னா உங்கள் ராசிக்கு 2 குடும்பம், இந்த குடும்பத்துக்கு 4 சொந்த வீடு. உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள்லாம் அவர் பண்ணுவார், அதில் சந்தேகம் இல்லை. உங்கள் பசங்களுக்கு நல்ல உத்தியோகம் கொடுக்கும். இப்படியே சுற்றின்னு இருக்கிறான், எப்போ தான் இவனுக்கு உத்தியோகம் கிடைக்குமோ கடவுளே அப்படின்னு 10 கோயில் போயிருப்பீங்க. அதனுடைய பலன் இப்போ வந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு தொழில்துறையோ ஒரு ஜீவனமோ ஏதாவது குரு காட்டுவார், சந்தேகம் இல்லை. 2வது, நீங்கள் யாத்திரை ஏதாவது போயிட்டு வர்றதுக்கு, ஏன் இப்போ இது மற்ற கிரிவலம் அது கூட போயிட்டு வருவீங்க, அந்த மாதிரிலாம் கூட கொடுக்கும் இது. ஏன்னா 5 விசேஷமான இடம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் 5 தான். நான் பார்த்தீங்களுக்கே சொல்லுவேன், ஜாதகம் பார்க்குறப்போ எதையும் பார்க்காதையா, 5 பாரியா. பூர்வீக புண்ணியஸ்தானம் பிரமாதமாக இருந்ததுன்னா உன்னை யாரும் அசைக்க முடியாது, வளர்ந்துக்கினே இருப்பேன் நீ பாட்டுக்கு. அந்த 5 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பவர்ஃபுல் பிளேஸ். அதுதான் நான் அடித்து சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு 5 குரு பார்க்குறான், ஜன்மத்தில் இருந்தாலும் கெடுக்க மாட்டான். அந்த பார்வைப்பட்ட இடம் புனிதமாகவும் பவர்ஃபுல் ஆகிடும். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 2வது, உங்கள் ராசிக்கு 7 கலத்திரம். கலத்திரத்துக்கு 11 பார்க்குது குரு. அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு மூத்த சகோதரன் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணலாம். அவங்களால ஏதாவது லாபங்கள் கிடைக்கும். அவங்க பெற்றோர்களால் அவங்களுக்கு ஆதாயம் உண்டு. 2வது, திருமண வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இது 9 பார்த்தான். இந்த 9 யார்? பாக்கியம் சொல்லிட்டேன் நான். இந்த பாக்கியம் முக்கியமானது தான். கையில் காசு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? உட்காந்து தான் இருக்கணும். அந்த மாதிரி ராகு வேறு உட்காந்தான். யார்? உங்களுக்கு 9ல் ராகு மாதிரி கொடுக்குறவன் யாருமே இல்லை. என்ன ஒன்று, எவ்வளோ கொடுத்தாலும் அவ்வளோயும் வாங்கிட்டு போடுவான் கடைசியில். ஆமாம், அரியணையில் உட்கார வைப்பான், அதுக்கப்புறம் ஆண்டியாக உட்கார வச்சுட்டு போடுவான். ராகுக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. உங்களுக்கு 9ல் நல்ல காலம் குரு பார்த்ததுனால உங்களுக்கு வரக்கூடிய சொத்து சோகங்கள் அத்தனையாக நல்லா நிற்கும், அருமையாக இருப்பீங்க, கவலையே படாதீங்க. 9 அருமையான இடம். சரி, இங்கே சொல்லியாச்சு மிதுனம். இப்போ கடகத்துக்கு வரேன். கடகத்துக்கு குரு 4வது ஸ்தானத்தை பார்த்தான், சுகஸ்தானத்தை பார்த்தான், 6வது ஸ்தானத்தை பார்த்தான், 8 அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்துட்டான். சரி, கடகத்துக்கு எப்போ குரு இதே தான் 14/5/25 அன்றைக்கி தான் குரு மிதுனத்துக்கு போகிறாரு. எங்கேருந்து? ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. 4 பார்த்தாரு. நல்ல காலம், சொத்து சுகம், அதாவது உங்களுக்கு உடல்நிலை, எப்பா இடுப்பு வலி எந்துக்க முடியலடாப்பா, மூட்டு வலி 30 டாக்டர்களில் போயிட்டேன், ஒன்றுமே நல்லா ஆகல, இந்த எண்ணெயை தேய் அந்த எண்ணெயை தேய், இந்த மாத்திரையை சாப்பிடு, ஃபிசியோதெரப்பி பண்ணு, இதுதான் சொல்லின்னு வராங்க. இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. இனிமேல் கடவுள் விட்ட வழி, ஏன்னா கையில் காசே இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? 8ல் மாட்டி கிடக்கிறேனே, அஷ்டமத்தில் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இருக்குது, நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லின்னு இருந்த உங்களுக்கு இந்த குரு பார்வையால் கண்டிப்பாக, அதாவது சாதாரண கஷாயம் சாப்பிட்டா கூட பிரமாதமாக ஆகிடும், கேரண்டியாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்கள் இடத்துக்கு 6 ரோகஸ்தானத்தை குரு பார்த்துட்டான். ஆமாம், அதாவது பெரிய வைத்தியம், பெரிய ஹாஸ்பிட்டல், மல்டி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய பிரச்சனை இருந்தாலும்
சாதாரண ஒரு கஷாயத்திலேயே, சாதாரண ஒரு லேகியத்திலேயே, சாதாரண ஒரு ஹோமியோபதியிலேயே, சாதாரண ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதிக்கு சாதாரண மருந்தில் பிரமாதமாகிடும். குரு தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டுன்னுவேன். குரு பார்க்க கோடி புண்ணியன்னுவேன். உங்களுடைய ரோகத்தையே நிவர்த்தி பண்ணுவான். உங்களுக்கு இருந்த கடன் அத்தனையும் ஓடி போயிடும். அடுத்தவனுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீங்க. சேலஞ்சு பண்ணுறேன், நடக்கலை என்ன கேளுங்க. இப்போ சொல்கிறேன், உங்கள் ராசிக்கார குரு பார்த்துட்டான், அருமையாக குரு பிரமாதமாக வாரி கொடுப்பான், கவலையே வானாம். 2வது ராசிக்கு 8 பார்த்துட்டான், பழைய பிரச்சனை இருந்தால் கூட தீரும். உங்கள் தாய் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும், அதுலேயும் கவலை இல்லை. 2வது கூட்டு தொழில் செய்தாலும் நல்லா வரும், வெளிநாட்டுக்கு உத்தியோகம் கிடைக்கும். 2வது தடப்பட்டு இருந்த உங்களுடைய வியாபாரம் முன்னேற்றம் கொடுக்கும். அதே நேரம் நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், என்னடா பண்ண போகிறோம், வீட்டுக்காரன் காலி பண்ணுன்றானே அப்படின்னு இருப்பீங்க. எதிர்பாராமல் இந்த 4வது ஸ்தானத்தை குரு பார்த்ததுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொத்து வாங்கிய தீருவீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். உங்களுக்கு அருமையாக 4 பார்த்துட்டார், 6 பார்த்துட்டார், 8 பார்த்துட்டார். முக்கியமான இடம் இதெல்லாம். 8 அகப்பட்டவனுக்கு அஷ்டம் பண்ணுவான். அந்த இடத்தையே குரு பார்த்ததுனால எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் மீண்டு வந்துடுவீங்க. கவலை வேணாம். அருமையான இடம், அருமையான நேரம். இனிமேல் குரு உங்களுக்கு 12 இருக்குதே அப்படின்வீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், குரு 2, 5, 7, 9, 11 அது உட்காரக்கூடிய அருமையான இடம். ஆனால் 12 இருந்தாலும் நான் இன்றைக்கும் அடித்து சொல்லுவேன், பார்வை 2வது ஒரு ஜாதகத்தில் நான் ஒரு தசை பார்க்குறப்போ நீ 2ல் இரு, 5ல் இரு, 9ல் இரு, சாரம்னுவேன். அந்த மாதிரி குரு இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துலலாம் 11ல் இருந்தப்போ இதே உங்களுக்கு என்ன வாரி கொடுத்தான், ஒன்றே இல்லை, உட்காந்து தான் இருப்பீங்க. இதே 12ல் வருது, எப்படி வருதுன்னு பாருங்கள். சேலஞ்சு பண்ணுறேன். அம்பாள் அன்னகிரகம் பிரமாதமாக வரும். சரி, சிம்மத்துக்கு வரேன். இந்த சிம்மத்தில் உங்கள் ஜன்மத்திலே கேது உக்காந்துட்டான். என்ன ஒன்று தெரியுமா, ஒன்றுமே இல்லாததை 10 யோசனை பண்ணுவீங்க. சே, என்னடா வாழ்க்கை இது, வாழ்க்கையாக இது, அவஸ்தான் பட்டம் கிடக்கிறோம், நம்ம பின்னால் இருக்கிறோம்லாம் முன்னால் போகிறோம், நம்ம இப்படியே இருக்கிறோமே காலத்துக்கும் அப்படின்னு நினைக்கலாம். விரக்தி கொடுக்கும், உடலில் பல யோசனை கொடுக்கும், தூக்கம் சரியாக இருக்காது. முக்கியமாக உங்களுக்கு உங்கள் இடத்துக்கு 3 குரு பார்த்துட்டான். 3 யார்? வெற்றி புகழ் கீர்த்தி ஸ்தானம். உங்கள் இடத்துக்கு 5 குரு பார்த்தான். 5 யார்? பூர்வீக புண்ணியம் புத்திரஸ்தானம். எதிர்பாரா ப்ராப்பர்ட்டி அன்எக்ஸ்பெக்டடாக வருது, லக்கு லாட்ரி இதெல்லாம் அடிக்கிறது 5. அதே நேரத்தில் உங்களுக்கு 7 சப்தமஸ்தானம், விசேஷமானது. இந்த 7 சப்த ஸ்வரங்கள்மா ஒரு பாட்டு, ஒரு மியூசிக்கு, ஒரு இசை நல்லா வரணுன்னா சப்த ஸ்வரம், சப்த இது நல்லா இருக்கணும். அதே மாதிரி மனுஷனுக்கு சப்த நாடி நல்லா இருக்கணும். அது இருந்தால் அருமையாக வருவாங்க. ஆகவே சிம்ம ராசிக்கு ஜன்ம கேது இருந்தாலும் ஒரு காலம் கெடுக்காது. ஏன் அப்படின்னா அந்த ராசிக்கு 3 வெற்றி போல் கீர்த்தி ஸ்தானத்தை கண்டஸ்தானம் கூட வைங்க. அதை குரு பார்த்துட்டான். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது எப்படி போச்சு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி குரு பார்வை. யார் குரு? உங்கள் ராசிக்கு 5 கூடியவன், அருமையானவன், அவன் பார்த்துட்டான். அதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கு 5 பார்த்துட்டான். 5 எதிர்பாரா யோகத்தை கொடுக்கக்கூடியது. உங்கள் புத்திரிகளுக்கு திருமண வாய்ப்பு, நல்ல உத்தியோகம், நல்ல கல்வி எல்லாமே கொடுக்கும். உங்களுக்கும் நீங்கள் பச்சை இருக்கிறீங்க, திருமணம் ஆகல, தாராளமாக பெரிய மேல் படிப்பு வரும், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும், செல்வந்தர்கள் தொடர்பு வரும், எதிர்பாராமல் தொழில் வரும். முதல்ல தொழில் 10 தூங்கும், ஐயோ தூங்குதேன்னு இருப்பீங்க. அதுக்கப்புறம் அது எப்போ தான் எழுந்துக்குதோ அந்த மாதிரி படிப்படியாக அது முன்னேற்றம் கொடுக்கும். பொறுமை தேவை. அதுதான் நான் சொல்ல வருவேன். ஏன் உங்கள் ஜன்மத்தில் கேது விட மாட்டான். என்னத்தையா பொறுமை, என்னையா இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன், என்ன வந்துச்சுன்னு நடக்காது. அதாவது நீங்கள் ஒரு போர் போடுறீங்க, ஒரு போர் போடுறப்போ 60 அடி நோண்டிட்டீங்க. 60 அடி தோண்டியும் தண்ணி வரல, என்னையா 60 அடி தோண்டிட்டேன் தண்ணி வரல போயா அப்படின்னு கூடாது. முயற்சி பண்ணிடணும். முயற்சி பண்ணிங்கன்னா இன்னும் 10 அடியில் வந்துட்டு இருக்கும். அதுக்குள்ளே வெக்ஸ் ஆகிடுவீங்க. அதுதான் கேது.
வெக்ஸ் பண்ணிவிடுவான். வெக்ஸானா ஒன்றுமே இல்லை, எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான், விழுந்தா நீ தான் எழுதுக்கணும். அதுதான் வாழ்க்கை யாருமே. அதனால் குரு உங்களுக்கு அருமையாக 11th ஹவுஸில் உக்காந்தான். 11th அருமையான இடம்தான், லாபத்தை கொடுக்கக்கூடியவன். நீங்கள் நிதானமாக பொறுமையாக இருந்தால் பிரமாதமாக வருவீங்க. சரி, போச்சா சிம்மம்? ஓகே. நெக்ஸ்ட்டு கன்னி. இந்த கன்னி ராசிக்கு யார் குரு? 4 7 கூடியவன் 10ல் டக்குன்னு சொல்லிடுவாங்க, 10ல் குரு வந்தால் பதவி போடுவான்னு. அப்போ கன்னி ராசிக்காரெல்லாம் பதவி விட்டு வீட்டுக்காக வந்துடுவான், இல்லை வியாபாரம் கடையை மூடிட்டு வீட்டுக்காக வந்துடுவான். இது பழமொழி. 10ல் குரு வந்தால் பதவி போவோம், அது போவோம், இது போவோம். அதெல்லாம் சும்மா கதை. சும்மா அதை பச்சிட்டு அது ஓரமாக வைங்க. குரு என்ன செய்வான்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 2 பார்த்துட்டான், இதுக்கு மேலே என்ன வேணும்? குரு பார்வை தான் முக்கியன்றேன். 2 தன குடும்பம் உக்காந்துட்டு இருப்பீங்க, என்னடா பண்ணலான்னு. ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதும், சின்ன கடை போடுவேன்னுவீங்க. அது எங்கேருந்து தான் வந்ததோ, நீங்கள் கேட்குற இடத்துலேருந்து டக்குன்னு ஒரு 50,000 வரலாம். எதிர்பாராமல் தனம் கொடுக்குது. ஏன்? உங்கள் வாக்குஸ்தானத்தை குரு பார்த்தான், உங்கள் வாக்கு மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆமாம், இருக்குதா இல்லையோ என்னமோ கேட்குறாங்க, கொடுப்போம், அவன் வருவான், கொடுத்துருவாங்க. 2 2வது குடும்பத்தில் அடி தடி குடும்பம் பிடி சண்டை எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். பிரமாதமாக குரு பார்க்குறாரு, அதுவும் நிவர்த்தி ஆகிடும், அருமையாக கொடுக்கும். சரி, உங்கள் இடத்துக்கு 4 நிறையா நடந்து போயின்னு இருக்கிறேன். ஏதாவது 2 வீலர் இருந்தாலும் பரவாயில்லை, நினச்சின்னு இருந்தால் நீங்கள், நான் சொல்கிறேன் நிச்சயமாக நடக்குதா இல்லையா பாருங்கள். 2 வீலர் இல்லை 4 வீலராக வாங்கிடுவீங்க. ஏன்னா வண்டி வாகனம் அந்த இடத்த குரு அருமையாக பார்த்துட்டான். அதனால் வண்டி வாகனத்தோடு நல்லா இருப்பீங்க. கல்வி தடைப்பட்டாலும் அது கண்டினியூ ஆகும், அதில் சந்தேகமே இல்லை. என்ன ஒன்று, இந்த கன்னி ராசிக்கு பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம் 5, 5க்கு 12ல் விரயம். விரயத்தில் குரு பார்வை ஏதோ கொஞ்சம் விரயங்களாக தான் செய்யும், அது சுப விரயமாக கூட வரும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஐயோ தண்டத்தின விரயமாகுத கவலைப்படாதீங்க. அந்த விரயமே சுப விரயமாக ஆகும். ஆச்சா? 2வது உங்கள் இடத்துக்கு சுகஸ்தானம். இத்தனை நாள் இருந்த நோய் தீரும். முக்கியமாக என்ன ஒன்றுனா, இந்த குரு அதாவது பல பேருக்கு நல்லது பண்ணும். என்னோடய அனுபவம் இப்போது நான் சொல்லிடுவேன் க்ளீனாக. இத்தனை நாள் ஏன் பண்ணலைன்னா, ரிஷபத்தில் சுக்கிரன் வீட்டில் குரு அந்த அளவு நல்லது செய்யாது. ஆமாம், அதாவது என்னத்துக்குன்னா சுக்கிரன் வீடு குருக்கு அந்த அளவுக்கு ஆகாது. அதே புதன் வீடு பரவாயில்லை, புதன் நல்லது செஞ்சு போடுவான் அந்த இடத்துல. இப்போது இந்த கன்னிக்கு இந்த 4வது இடத்த இந்த குரு, இந்த கன்னிக்கு அவன் ஜென்மாதிபதி அந்த புதன். அந்த புதன் ஜென்மாதிபதியாக இருந்ததுனால அவன் வீட்டிலே குரு உட்காந்ததுனால நல்லது பண்ணுவான். சரி, உங்களுக்கு 10 ஜீவனம் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, இந்த 10வது ஸ்தானத்திலே குரு உட்காந்தான். பதவி போயிடும், கிதவி போயிடும் அதெல்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் சும்மா. எழுந்து வரும், வியாபாரம் வரும், உத்தியோகம் வரும். என்ன ஒன்று, கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் இடப்பயிற்சி, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போவீங்க, அதை காமிச்சிடும். அப்புறம் துளாராசிக்கு வருவோம். துளாராசிக்கு யார் அவர்? துளாராசிக்கு 14/5/25 இதே தான். அன்றைக்கி குரு மாறுறாரு. எங்கே இருந்து? உங்களுக்கு 8லேருந்து 9ல் அஷ்டமத்தில் இருந்து பாக்கியத்துக்கு வராரு. சரி, பாக்கியத்தில் 9ல் அருமையாக செய்வோம், சந்தேகமே படாதீங்க. எப்படின்னா, உங்கள் ஜென்மத்தையே குரு பார்த்துட்டான். நல்ல ஒரு புத்துணர்ச்சி. இத்தனை நாள் தோய்வாக இருந்த நீங்கள் அருமையாக இருப்பீங்க. இனிமேல் உடம்பெல்லாம் நல்லா ஆகிடும், தைரியம் வரும். ஏதாவது ஒன்று செய்யணும், இன்னும் கொஞ்சம் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், இல்லை இந்த தொழிலே இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை போடலாம் அப்படின்னு காட்டும். ஒரு பாயிண்ட்டு. 2வது 3, அந்த 3 குரு பார்த்துட்டோம். அதனால் என்ன ஒன்றுனா, கொஞ்சம் செலவுகள் செய்யும். 3 எப்போவுமே கண்டஸ்தானம் தான் சொல்லுவேன். அதில் குரு பார்த்ததுனால யார் அவன்? இங்கே குரு 3 வெற்றி போல் கீர்த்தி இருந்தாலும் அது கண்டஸ்தானம், விரயங்கள் செய்யும். 2வது உங்கள் இடத்துக்கு 5 யார்? பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தான். இத்தனை நாள் குடும்பத்தில் திருமணம் 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 தேடின்னு இருந்த உங்கள் பசங்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்கும். இதே இந்த ராசிக்காரங்களுக்கும் எதிர்பாரா திருமணம் உண்டு, கவலையே இல்லை. ராகு உட்காந்தார் 5ல் ராகு உட்காந்து
கெடுத்தாலும் குரு பார்வை பார்க்கறதுனால பிரமாதமாக வரும். அதாவது இதில் ஒரு கீழ் உத்தியோகத்தில் இருக்கிறவரை விட மேல் உத்தியோகத்தில் இருக்கிறவர் ஒரு பெரிய அதிகாரி, அவர் தான் டக்குன்னு எல்லாம் செய்வார். அந்த மாதிரி ராகு பிரச்சனை பண்ணாலும் குரு பார்வையில் அந்த தடைப்பட்ட காரியம் சுபமாயிடும். உங்கள் ராசிக்கு 11 கேது, பெரிய விசேஷம், வெளிநாட்டு தொடர்பு வரும். 2வது தொழில்துறை அமக்கலமாக இருக்கும். அதே நேரத்தில் இத்தனை நாள் பிரச்சனையாக இருந்த உங்கள் உடல்நிலை நல்ல விதமாக ஆகும், கவலை வேண்டியது இல்லை. உங்கள் இடத்துக்கு இப்போது 7 கலத்திரம், இந்த கலத்திர ஸ்தானத்துக்கு பாக்கியத்தில் குரு பார்வை. அவங்க பேரில் ஏதாவது வியாபாரம் ஆரம்பிங்க, இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய பேரை போட்டும் ஏதாவது ஒரு சொத்து சுகம் வாங்குங்க, அது யோகத்தை கொடுக்கும். என்ன ஒன்றுனா உங்களுடைய இடத்துக்கு குரு 3 6 கூடியவன் இருந்தால் நவாபு, இல்லைன்னா பக்கிரின்னா. இன்றைக்கி இருக்கா 5 ஸ்டாரில் போய் சாப்பிடு, இல்லையா டீ கடையில் உட்காரு, அந்த மாதிரி காமிச்சிடும். வலதை பிடிச்சி வைங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாமல் கௌரவ செலவு பண்ணிக்கின்னு ஒன்றுமே இல்லாத உட்காராதீங்க. குரு நல்லது தான் செய்வான், ஆனால் நீங்கள் புத்தியோடு பிழைக்கணும். அதனால் குரு உங்கள் ராசியை பார்த்ததுனால நல்ல விதமாகவே நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, துலாவை பார்த்துட்டோம். அடுத்து விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிக்கு தன பஞ்சமாதிபதி குரு. அவர் எங்கே போனார்? 8ல் போய் உக்காந்தார். 8ல் குரு இருக்கலாமா? அஷ்டம குரு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமன்னுவாங்க, கவலையே படாதீங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், குரு எங்கே போனாலும் உட்காரட்டும், அவர் பார்வை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அது உங்களுக்கு யோகத்தை செய்திடும். எப்படின்னா, நீங்கள் இங்கே சோஃபாவில் இங்கே உட்காடுறீங்க, ரிமோட்டு உங்கள் கையில் இருக்குது, உட்காந்த இடத்துலேயே இப்படி பட்டன் அமுக்குன்னா சேனல் மாறுது. ஒரு சேனலாக மாறும்போது இல்லை அந்த ரேஸு, அந்த மாதிரி இந்த குரு பார்வை இது பாருங்கள், அந்த ரேஸ். ஏன்னா குரு பார்வை சாதாரண விஷயம் இல்லை. அதாவது நம்ம பூமியை விட பல மடங்கு பெருசு அதெல்லாம், அந்த கிரகம்லாம். அது நம்புறவங்க தான் தெரியும் அதெல்லாம். ஆமாம், அதனால் அந்த ரேஸு நம்ம மேலே விழுது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது எவ்வளோ சுகத்தை கொடுத்துட்டு போடும். உங்கள் ராசிக்கு அவன் வெறியத்தை பார்த்தான், இனிமேல் வெறிய நடக்காது. உங்கள் ராசிக்கு 2 குரு பார்த்தான், நல்லதே பேசுங்க, வாக்குஸ்தானம். நல்லதே பேசுனீங்கன்னா அவன் சபாஷ் வெரி குட் சொல்லிவிட்டு சேங்ஷன் பண்ணுவான். இது ஒன்றாக போகிறது இல்லை, அது ஒன்றாக போகிறது இல்லை, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னா நடக்காது. நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த பார்வை செய்யும். அதே நேரத்தில் ராசிக்கு 4 குரு பார்த்தான், சுகஸ்தானத்தை, தாய் ஸ்தானத்தை. தாயாருக்கு 4ல் ராகு, அதை கவனிங்க. அவங்களுக்கான உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கலாம். 2வது உங்களுக்கு குரு பார்த்ததுனால, 2 கூடியவன் பார்த்ததுனால இத்தனை நாள் இருந்த பிரச்சனை தீரும். ஆனால் ராகு இருக்குது, நீங்கள் அளவுக்கு மீறி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மெடிசனில் போகாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க. ஏன்னா குரு நல்லது பண்ணிவிடுவான், ராகு இல்லாததெல்லாம் ஈத்தும் போவான். எத்தத்துன்னா பித்தன் தெளியான்னு கண்டு சாப்பிட்டுன்னு போயிடாதீங்க. ஏதோ இவர் செய்கிறாரா ஒன்று நம்புங்க, அந்த நம்பிக்கையோடு போனீங்கன்னா நிச்சயமாக ஜெயம் உண்டாகும். ராகு சாதாரணமானவன் அல்ல, எப்போவுமே அது சாயா கிரகம். அது என்ன செய்யணும்னா இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, கன்ஃபியூஷன் உண்டாக்கும், குழப்பத்தை உண்டாக்கும். ஆனால் அந்த குழப்பத்தை தீர்க்கத்தை தான் இந்த குரு பார்வை பார்த்துட்டாரு, பிரச்சனை இல்லை. கல்வி இருந்தாலும் பிரமாதமாக தொடரும். 2வது உங்களுக்கு 10ல் கேது, ஜீவனம் தடைப்பட்டாலும், வியாபாரம் தடைப்பட்டாலும், உத்தியோகம் தடைப்பட்டாலும், உத்தியோகத்தில் மேலதிகாரி பிரச்சனை பண்ணாலும் தீரும், கவலையே வேணாம். தனுசு, அவன் யார்? ஜன்மாதிபதி, சுகாதிபதி. எங்கெங்கே பார்க்குறாரு? உங்கள் ஜென்மத்தை பார்க்குறாரு, 3வது ஸ்தானத்தை பார்க்குறாரு, வெற்றி போல் கீர்த்தி ஸ்தானம். அது நெக்ஸ்ட்டு அது ஒரு எந்த ஸ்தானம். உங்கள் ராசிக்கு 11 லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. சரி, என்ன செய்கிறாரு? அந்த பார்வை பார்க்கறதுனால இனிமேல் உங்களை பற்றி இலகாலமாக பேசி நின்றவங்களாம் பிரமாதமாக இருக்காயா, சுற்றி நின்றாயா, அப்படியாமல் இன்னைக்கு பிரமாதமாக வந்துட்டாயா, என்னமோ ஆரம்பித்தான், அது எப்படியோ வந்துட்டான், திறமைக்காரன் அப்போ சொன்னேன்னு பெருத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு குரு அருமையாக உங்கள் ஜென்மத்தையே பார்த்துட்டார். இப்போது ஆச்சா 3 பார்ட்னர்ஷிப் தானாக ஓடியும், கேரண்டியாக சொல்லுவேன். ஏதாவது ஒன்று சேரும், அதுவும் நடக்கும். 2வது எதிர்பாராமல் உங்களுக்கு தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பும் வரும், அதில் சந்தேகம் இல்லை. 3வது உங்களுடைய சகோதரி
சகோதர சகோதரிகளுக்கு சுகத்தை கொடுக்கும், முக்கியம். ஏன்னா ராகு சேர்ந்தான் அவங்களுக்கும் சுகத்தை கொடுக்கும். சரி, உங்களுடைய தாய் தந்தை பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு பிரமாதமாக செய்யும். எப்படியா செய்யும் அப்படின்னா, அவங்களுக்கு பூர்வீக புண்ணியஸ்தானத்தை பார்க்குது. இத்தனை நாள் மன உளைச்சலில் இருந்தவங்க நல்ல சுகமாக அமைதியாக கொஞ்சம் திருப்திகரமாக இருப்பாங்க. அதை குரு செய்யும். என்ன ஒன்றே ஒன்று மைனஸ் அப்படின்னா, உங்கள் இடத்துக்கு 3ல் குரு பார்வை சுபம். ராக பரபரப்பு டென்ஷன் பண்ணியிருக்காதீங்க, திட்டம் போட்டு செய்யுங்க. இன்றைக்கி 1000 ரூபாய் வருது, நாளைக்கு அதுவே வரேன்னு இருக்கிறத எடுத்து செலவு பண்ணிங்கன்னா கடைசியில் எல்லாம் காலி. பிளான் பண்ணி செய்யணும். அதாவது 3ல் ராகு எப்போவுமே அவசர அவசரமாக இழுத்தும் போவான். நிதானம் பண்ணுங்க, ஜெயம் உண்டாகும். கவலையே படாதீங்க. இத்தனை நாள் இருந்த பிரச்சனை தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜென்மத்தை குரு பார்த்தான். கொஞ்சம் தான் என்ற அகங்காரம் வந்துடும். அதனால் கொஞ்சம் அமைதியாகவும் இருங்க. ஆமாம், குரு பார்க்க கோடி புண்ணியம் சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் இடத்துக்கு நல்லதே பண்ணுவான். சரி, இந்த இடம் வாங்க. மகரம். இந்த மகர ராசிக்கு யார்? 12-3 கூடியவன். அவன் எங்கே உட்காந்தான்? 6ல் போய் உட்கார்றாரு. 14-5-25 திருக்கணிதம் படி உட்கார்றாரு. சரி, நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? 2, 5, 7, 9, 11 குரு இருந்தால் நல்லது எழுதி இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு 5ல் குரு இங்கே இருந்ததை என்ன நல்லது பண்ணார்? கொஞ்சம் உட்காந்து யோசனை பண்ணுங்க ஒரு செகண்டு. ஒன்றும் பண்ணலை. ஏதோ வந்தோம் போனோம், பிரச்சனை இருந்தது, ஏதோ கொஞ்சம் தீர்ந்தது. அந்த பிரச்சனை ஒன்றும் சரியாக தீரலை, ஒன்றும் அந்த பிரச்சனை இருந்துனே இருக்குது. அதை தான் சொல்லுவேன் நான். சரி, இப்போ என்ன பண்ணுது? 6ல் இருக்கலாமா? 12-3 கூட 6ல் இருக்கலாம். ஆனால் 6 கொஞ்சம் ரோகத்தை உண்டாக்கும். பெரிய அளவில் இல்லை, சின்னது வந்துன்னு போயின்னு தான் இருக்கும். ரோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 12 சைனஸ்தானம் இல்லையா? இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா பார்த்தீங்கன்னா கண்ண முடியும் 1000 யோசனை பண்ணுவீங்க. 1000 யோசனை பண்ணால் ஏன் ரோகம் வராது? 2வது, உங்கள் இடத்துக்கு 2 குரு பார்த்தான், வாக்குஸ்தானம். அதனால் நிதானமாக பேசுங்க, பிரச்சனை எல்லாம் கூட தீரும். ஏன்னா வாக்குலேயே ராகு உட்காந்துட்டான். திடீர்னு ஏதாவது பேசிடுவீங்க, அச்சாம் புச்சான்னு சொல்லிட்டு பெருசாக பேசி விட்டுடுவீங்க. அதனால் ராகு இருக்கிறதுனால வார்த்தையை நிதானமாக விடுங்க. 2வது, இதுதான் மெயின்னு நான். எது? உங்களுக்கு 8ல் கேது போய் உக்காந்துட்டான். நல்ல காலம். இந்த குருவாவது உங்களுக்கு ஏதோ உங்கள் இடத்துக்கு 10 பார்த்தான், ஜீவனஸ்தானத்தை. நான்லாம் வருது, வரத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. ஆனால் 8ல் கேது இருக்கிறதுனால வருது, செலவாகுது, கொஞ்சம் நோய் நொடி காட்டும். ஆமாம், அந்த நோய் நொடி காட்டுறதுக்கு இந்த குரு செலவு பண்ணுவார். அவர் கொடுக்குறாரு பணம், கொஞ்சம் செலவாகும். 8ல் கேது சாதாரண விஷயம் இல்லை. அது கொஞ்சம் டெஃபினட்டாக கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்கும். நிதானம் தான் பெருசு. ஒரு கோயிலுக்கு போகிறோம், படி 120 படின்னு கூட வைங்க. நிதானமாக ஏறுனா மேல் மூச்சு வாங்காது. தப்புன்னு ஓடனா மூச்சு வாங்கும். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். கண்டிப்பாக 8ல் கேது ரோகம் கொடுக்கும். பத்திரம், பொறுமையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு ஜீவனம் நல்லா இருக்கும். தனத்துலேயும் குரு பார்த்தான், தனத்துக்கும் பஞ்சம் இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு 7 கலத்திரத்துக்கு 12ல் குரு இருந்தால் அவங்களுக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை கொடுக்கலாம், மன வருத்தம் கொடுக்கலாம். 2வது, உங்கள் இடத்துக்கு 5 இந்த பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம். புத்திர பாகியம் இல்லாதவங்களுக்கு 2ல் குரு இருந்தனால, உங்கள் 5க்கு 2ல் குரு இருந்ததுனால புத்திர பாகியம் கண்டிப்பாக உண்டு. அடித்து சொல்லுவேன், கவலையாக படாதீங்க. சரி, கும்பத்துக்கு வருவோம். இப்போ இந்த கும்பராசிக்கும் கொட்டி கொடுக்கும் குரு அந்த டைட்டில் பிரகாரம் கொட்டி கொடுக்கும். ஏன்னா உங்கள் ஜென்மத்திலேயே ராகு, அதுக்கு மேலே என்ன வேணும்? ராகு குரு பார்த்தாங்க, குரு சண்டால யோகம் ஜென்மத்தில். 2வது, உங்கள் ராசிக்கு குரு யார்? தன லாபாதிபதி. சூப்பர். இந்த தன லாபாதிபதி கும்பராசிக்காரங்களுக்கு பஞ்சமத்தில் ஐயா தொட்டதெல்லாம் மண்ணை தொட்டாலும் பொண்ணு எழுதி வைங்க. அந்த மாதிரி பிரமாதமாக செய்திடும். கவலையே படாதீங்க. ஏன்னா உங்கள் ஜென்மத்திலே ராகு கும்பத்துக்கு பெரிய யோகத்தை கொடுத்துருக்கான். பல வருஷம் நான் அதெல்லாம் பார்த்துருக்குறேன். இந்த ராகு குரு பார்த்து குரு சண்டால யோகம் கொடுத்துட்டான். யார்? தனாதிபதி அவன். அந்த தனாதிபதி போய் 5ல் உட்காந்தான்.
எதிர்பாராத தனம் பிரமாதமாக வரும் உங்களுக்கு. எஜுகேஷன், ஹை எஜுகேஷன், மேரேஜ் பண்ணுற இடம் நல்ல பெரிய இடம். ஆக மொத்தம் இந்த குரு இப்போ உங்களுக்கு மிதுனத்தில் பெரிய சேஞ்சஸை உண்டாக்கிடும். இந்த ராகு உங்கள் ஜென்மத்தில் உட்கார்ந்ததுனால இந்த தனாதிபதி குரு அவனே பார்த்ததுனால குழந்தையாக இருந்தாலும் அந்த பசங்களுடைய குடும்பம் பிரமாதமாக இருக்கும், கேரண்டியாக சொல்லலாம். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி அவன் பார்வை உண்டாச்சு. அதனால் அந்த பசங்களாம் நல்லா படிப்பாங்க, பிரமாதமாக வருவாங்க. 7ல் அவங்களுக்கு கேது இருக்கிறதுனால உடல்நிலை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கினே போனோம், அருமையாக வருவாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய யோகமான விஷயம் இது. ஆமாம், அதில் சந்தேகமே இல்லை, தாராளமாக செய்யலாம். 5ல் குரு அருமையாக கொடுக்கும். ஆமாம், ரைட். மீனத்துக்கு வருவோம். மீனத்துக்கு யார்? ஜன்மாதிபதி ஜீவனாதிபதி 10 கூடியவன். எங்கே போய் உட்காந்தான்? 4ல் போய் உட்கார்றாரு. என்ன செய்வார்? ஜன்மாதிபதி 10 கூடியவன், கேந்திராதிபதி கேந்திரம் ஏறது நல்லது இல்லை. சரி, இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் இடத்துக்கு 8 பார்க்குறாரு, உங்கள் இடத்துக்கு 10 பார்க்குறாரு, உங்கள் இடத்துக்கு 12 விரயத்தை பார்க்குறாரு. சரி, என்னைய ஆகும்? விரையெல்லாம் குறையும், அலைச்சலை கொடுக்கும், விரையெல்லாம் குறையும். ஜீவனம் ஏதோ ஒரு காய்கறி கடை வச்சாலும் ஓடும், ஏதோ ஒரு லேண்ட்ரி கடை வச்சாலும் ஓடும், ஏதோ ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சாலும் ஓடும், ஏதாவது ஒரு தொழில். ஏன்னா இதெல்லாம் பிரமாதமான இடம் இந்த 10 குருவனுடைய இடம். அதனால் இதெல்லாம் நல்லா போகும். 2வது 12 பார்க்கறதுனால விரயத்தை குறைச்சிடும். அதே நேரம் உங்கள் இடத்துக்கு சப்தமாதிபதி 7, இந்த 7க்கு 4 இருந்ததுனால உங்கள் மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் தீரும். ஆச்சா? பார்ட்னர்ஷிப்பில் குழப்பம் இருந்தாலும் தீரும். 2வது 12 குரு பார்வை. அவர் யார்? உங்களுடைய பெற்றோர்கள் 9க்கு சுகஸ்தானத்தில் உட்காந்தான். பெற்றோர்கள் அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, உடல்நிலையும் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை உண்டாக்கும். உங்களுடைய இடத்துக்கு 4 குரு உட்காந்ததுனால வீட்டில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, வண்டி வாங்கணும், இதை விற்றுட்டு அதை வாங்கு, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் செய்யும். 4 இடம் போய் வரக்கூடிய ஒரு இடம் வரும், உறவினர்கள் கூடக்கூடிய ஒரு இடம் வரும், ஏதாவது சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் செலவு நல்லா காட்டும். ஏன் அப்படின்னா உங்கள் இடத்துக்கு விரயத்தை குரு பார்த்தான். விரயங்கள் கொடுக்கும், சுப விரயங்களாகவே கொடுக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மறுபடியும் நான் சொல்கிறேன், குரு உட்கார இடத்த விட பார்க்குற இடமே சிறப்புன்னு சொல்லுவேன். ஆமாம், அதுதான் முக்கியமானது. 5, 7, 9 குரு பார்வை போட்டுட்டு தான் இந்த பலனை சொல்கிறேன். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தாலும் ஏதோ கெடுக்காது, ஆனால் சுப விரயங்கள் கொடுக்கும். மனைவிக்கு பிரச்சனை இருந்தாலும் தீரும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அஷ்டமத்தில் அவங்கள கொஞ்சம் உஷாராக கவனிங்க. அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்கலாம், அதை தீர்த்து வையுங்க. தொழில் துறையில் தாராளமாக பண்ணுங்க, பயமே இல்லை, வருமானம் வரும் சொல்லி இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நல்லது பண்ணுன்னு துர்காதேவி அம்மனை வேண்டுறேன். நல்லது நடக்கும். வணக்கம்.